வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவன்னை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவன்னை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவன்னை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவன்னை. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முற்கல் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கல் வேலிகள். நடக்க முடியல அடி நடக்க முடியல என தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. அதே வலது கையை மேல உயர்த்தலாமா? அதே பாடல தான் நான் பாட போறேன். Come every hands lifted up. நல்லா மேல உயர்த்துங்க. அப்பா, செல்வங்களை உங்க ராஜ்யத்துல விதைக்கிறாங்களேப்பா. இவ்வளவு பாசமுள்ள பிள்ளைங்க, நீங்க சொன்னீங்க என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம் உங்களை வாழ வைக்கும்னு சொன்னீங்களே. அந்த ஐஸ்வர்யம் இந்த குடும்பங்களை தலைவிரிச்சாடட்டும். தரித்திர சாபங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைஞ்சே போயிடட்டும். தரித்திரம் என்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் போகட்டும். Because you became poor, we shall never be poor again. Because you bore our sins, we shall never be in sin again. நீர் சாபத்தை சுமந்ததனால இனி எங்களுக்கு சாபமே இல்லை. ஐஸ்வர்யவான்களா இருப்பார்களாக. அதை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி 3 முறை ஆமென் இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Bless their finances. பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. விருப்பம் உள்ளவங்க கொடுக்கலாம், மற்றவங்க அமர்ந்துருங்க. உங்களை நாங்க ரொம்ப நேசிக்கிறோம். தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோல் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் நடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல, நடக்க முடியல. என தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என் ஆள்பலத்தால் ஆழ பார்த்தேன், ஆழ முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. என தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான்
கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல அடி நடக்க முடியல. என்ன தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க கிருபைதான். என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல, நடக்க முடியல. என தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என தாங்கி கொள்ளுங்க கரத்தில். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல, நடக்க முடியல. அப்படியே கைய மேல உயர்த்தி என தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. அப்பா நிறைய பாரங்கள் உண்டுப்பா, எப்படி எல்லாத்தையும் சுமந்து செல்வோன்னு தெரியாது. யாரும் இல்லையேண்டு கலங்கும் பிள்ளைகள் இருக்காங்களா? இன்னைக்கு அவங்க வலது கையை பிடிங்க. அந்த வார்த்தையை சொல்லும் போது, இன்னைக்கு அந்த அடியை பாடும் பொழுது உன் மேல ஒரு கரம் வந்து அமரும். இந்த நாளிலேயே உன் பலத்தால அறிவினால சாதிக்க முடியாதத கர்த்தர் தம்முடைய கிருபையில சாதிக்க போறார். வலது கையை மேல உயர்த்தி என தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு. இத்தனை போராட்டம்பா, மனம் உடைஞ்சு போன நேரங்கள், தேவையில்லாம என்னை நிந்தித்தார்களே, எத்தனை எத்தனை பேச்சுகள், எத்தனை எத்தனை துன்பங்கள், எத்தனை விபத்துகள், எத்தனை சரீர வேதனைகள், எத்தனை மனை உடைவுகள், இத்தனையும் வந்த போது அந்த பிசாசு இதுக்கு மேல நிக்க மாட்டான்னு நினைச்சா, ஆனா எங்களை தாங்கி நிறுத்தினீங்களேப்பா. நன்றி உள்ளவங்க யாரா இருந்தா கையை தட்டி தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. கண்ணீரின் பள்ளத்தில் நின்று கர்த்தாவே கர்த்தாவே என்று என் கண்ணீரை துடைப்போனை நோக்கி கதறினான் அழுதிடுவே. என் கண்ணீரை துடைப்போனை நோக்கி இரண்டு கரங்களை மேல உயர்த்தி அழுதினான் அழுதிடுவே. தீங்கு நாளில் கூடார மறைவில் ஒளித்தன்னை வைத்து காக்கும் நல் தேவன். தீங்கு நாளில் கூடார மறைவில் ஒளித்தன்னை வைத்து காக்கும் நல் தேவன். ஒருபோதும் கைவிடாரே. இயேசு என்னை ஒருபோதும்
மறந்திடாரே, ஒரு போதும் கைவிடாரே. கரமுயர்த்தி சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாளும் விலகிடாரே. கண்ணீரின் பள்ளத்தில் நின்று கர்த்தாவே கர்த்தாவே என்று என் கண்ணீரை துடைக்கும் என் இயேசுவை நோக்கி கதறி நான் அழுதிருவேன். உலக பாசங்களை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற நெஞ்சுகளை காட்டிலும் என் கண்ணீரை துடைக்கும் ஒரு பாசம் உள்ள நெஞ்சு என் இயேசு ஒருவரே என்று சொல்றவங்க கையை தட்டி 3 முறை இயேசுவே இயேசுவே இயேசுவே. என் பார சுமைகள், என் மன வேதனைகள் யாரிடம் நான் எடுத்துரைப்பேன்? என் பார சுமைகள், என் மன வேதனைகள் யாரிடம் நான் இறக்கிவை. வலது கையை உயர்த்தி கர்த்தர் மேல் பாரம் வைப்பேன். அவரை என்னை நல்லா தைரியமா வலது கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் மேல் பாரம் வைப்பேன். அவரை என்னை ஆதரிப்பார். இடது கை நெஞ்சில, வலது கை மேல. கர்த்தர் மேல் பாரம் வைப்பேன். அவரை என்னை ஆதரி. Come on, say one more time. பாரம் வைப்பேன். அவரை என்னை ஆதரிப்பார். அழல் நிறைந்த ஜீவித உலகில் தளருவாயோ என் மகனே? அழலேறும் ஜீவித மருவில் நீ தளருகையோ இனி சகஜே? என்னே விழிச்சவன் உண்மையுள்ளோ, கண்ணின் மணி போல காத்திடுமே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை உன்னை நடத்தி செல்வார். அவ்வளவுதான், அதுக்கு கைத்தட்டு. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை உன்னை தாங்கிடுவார். அழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ இனி சகஜே? அழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ என் மகனே? கரங்களை உயர்த்துவீங்களா? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பக்கத்துல தட்டி சொல்லு, கடைசி வரை என்னை நடத்திடுவார். இந்த பக்கம் ஒருத்தர் தட்டி சொல்லு, உன்னை அழைத்தவர். நிச்சயமா சொல்றீங்களா? உண்மையுள்ளவர், கடைசி வரை என்னை நடத்திடுவார். கையை தட்டி 3 முறை இயேசுவே சொல்ல மாக்கலாம். அழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ என் மகனே? அழல் நிறைந்த ஜீவித மருவில் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை உன்னை நடத்திடுவார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர், பாஸ்டர் கோஷி, உன்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர். யார் உன்னை கைவிட்டாலும் கோஷி, இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். இந்த ஊழியம் கர்த்தர் தந்த ஊழியம். இந்த அழைப்பு கர்த்தர் தந்த அழைப்பு. சகோதரியே, சகோதரனே, என் தாயே, என் தகப்பனே, கலங்காதே, பயப்படாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் ஜெயமாய் நடத்துவார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை உன்னை நடத்திடுவார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை நடத்திடுவார். ஒரு கை நெஞ்சில, ஒரு கை மேல. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்,
அழல் நிறைந்த ஜீவித மறுவில் நீ தளராதே என் மகளே. அழல் நிறைந்த ஜீவித மறுவில் நீ தளராதே என் மகனே. பக்கத்துல தட்டி. அழல் நிறைந்த ஜீவித உலகில் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதடா என் மகனே. என் வயசுல பெரிய ஆளுங்க சோர்ந்து போகாதடி என் மகன். அழல் நிறைந்த ஜீவிதம் உலகில் நீ தளருவாயோ இனி மனமே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சிரிச்சுக்கிட்டே வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் கண்ணீரை மாத்திடுவாரு, எல்லாம் கர்த்தர் ஜெயமா மாற்றுவாரு. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். உன்னை அழைத்தவர் உன்னை கைவிடவே. God is good. Amen. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிர்த்தெழ செய்தார். பள்ளத்தாக்கில் உலர்ந்து போய் காய்ந்து கரிந்து நரம்பில்லாமல் செதையில்லாமல் நீண்ட காலங்கள் உலர்ந்து போய் இனி ஒரு வாழ்வு இல்லை என்று நினைச்ச எலும்புகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரனே இந்த எலும்புகள் பிழைக்குமான்னு கேட்டாரு. உங்களுக்கு வசனம் தெரியும், வாசிக்க வேணாம். அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார். ஆமென். ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷனை பார்த்து, ஒரு நம்பிக்கையில்லாத சூழ்நிலை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய தன்னுடைய தாசனை பார்த்து சொன்னார், எசேக்கியேலே நீ பள்ளத்தாக்கில் போய் பேசினார். எசேக்கியேல் பள்ளத்தாக்கில் சென்று தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்த போது கர்த்தருடைய காற்று பள்ளத்தாக்கில் வீசியது. உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் ஒரு சேனையாக எழுப்பினார். நல்லா கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு பொதுவாக அந்த எசேக்கியேல் 37 எடுத்தாலே எல்லாரும் உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுவார்கள். ஆனால் இன்றைக்கு நான் பேச வந்தது உலர்ந்த எலும்புகளை பார்த்து நான் பேச வரவில்லை. உலர்ந்த எலும்புகளாய் இருந்து எழுந்த சேனையா இருக்கிற நியூ லைஃப் சர்ச் விசுவாசிகளை நல்ல ஆமீனே வரல. நீங்க புரிஞ்ச ஆமீன் சொல்ல தெரியாது. இதுவரைக்கும் எல்லோரும் உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேச வருவார்கள். ஆனால் இன்றைக்கு நான் உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேச, உலர்ந்த எலும்பா இருந்த உன்னை கர்த்தர் ஒரு சேனையா எழுப்பி நிறுத்திட்டாரு. நிக்கிற இயேசுவின் சேனையை பார்த்து இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த சர்ச்சுக்கு வரும்போது உடைஞ்சு போனவங்க இருக்கிறோம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நொந்து போனவங்க இருக்கிறோம். செல்வத்தை முற்றிலும் இழந்து கடைசி 50 ரூபாய்க்கு தவிக்கிற அளவிற்கு வந்தவர்கள் எனக்கு தெரியும். நம்ம வந்திருக்கிறோம், நான் வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட உடைந்து போன உள்ளங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த நியூ லைஃப் சர்ச்சில் கொண்டு வந்து கட்டி எழுப்பி நிற்க செய்து அழகன வெற்றியன நிறைவென உயர்த்தி இவ்வளவு மேன்மையாய் கர்த்தர் மாற்றினாரே. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்வீங்க? ஜெயத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஆமென். இந்த உலர்ந்த பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்பாய் இருந்த உங்களை கர்த்தர் எழுப்பிட்டார். பக்கத்துல ஒருத்தரை தட்டி சொல்லு, நான் நின்றுட்டேன்னு சொல்லு. நிக்காத மாதிரி எல்லாம் சொன்னீங்க சில பேர். நல்லா தட்டி சொல்லு, நான் நின்றுட்டேன்னு சொல்லு. ஆனா நிக்கிற உங்களை பார்த்து இன்னைக்கு நான் சில வார்த்தைகளை சொல்ல போறேன். I am not here to preach the dry bones. I am here to prophesy to the army of God today. எழுந்து நிக்கிற சேனையை பார்த்து இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனத்தை உரைக்க போகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் கரங்களை வைத்து நல்ல வெற்றி முழக்கத்தோடு சேனையை போல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த தலைமுறையில, இந்த கால அளவில், இந்த சமயத்துல, இந்த நேரத்துல உங்களை போன்ற ஒரு சேனையை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க போகிறார். சபைகளை கட்ட போகிறார். உங்க பிள்ளைங்க பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளாக இருக்க போகிறார்கள். இது உலர்ந்து போன நேரம் அல்ல, இது எழுந்து நிற்கும் சேனையை பார்த்து சொல்கிறேன், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் ஆமீன் சத்தம் குறைஞ்சிடுச்சு? I am not here this morning speaking to some depressed and distressed people. I am not speaking to the fretful and the fearful. I am not speaking to the wounded and the worried. I came this morning to speak to the army of God. முடிஞ்சு போன சாம்பல சிங்காரமா எழுப்பி நிறுத்தினாரே, நின்று கொண்டிருக்கிற ஒரு சேனையை பார்த்து சொல்கிறேன், உன்னை கொண்டு கர்த்தர் தேசத்தை கலக்க போகிறார். உன்னை கொண்டு உன் கோத்திரத்தை கட்ட போகிறார். உன்னை கொண்டு உன் குடும்பத்தை கட்ட போகிறார். உன்னை கொண்டு சபையை கட்ட போகிறார். உன்னை கொண்டு செல்வ நிறைவுகளை கர்த்தர் தந்து ஆற்றலின் மகனாய் மாற்ற போகிறார். ஏங்க நான் அவ்வளவு சத்தமா சொல்றேன், நீங்க இவ்வளவு மெல்லமா ஆமீன் சொல்றீங்க? நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க சேனைன்னு சொல்றேன், நீங்க பார்த்தா செத்து போன சேனை மாதிரில ஆமீன் சொல்லுங்க. நல்லா ஒரு ஆமீன் சொல்லு.
I am talking to the army of God. நீங்க ஒரு வித்தியாசமான பிரீடுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல நானு ஒரு வித்தியாசம்யா. I am a rare breed. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஒரு வித்தியாசமான கூட்டமா இருப்பீங்க. நீங்க ஒரு சேனையா இருப்பீங்க. நீங்க பயந்து நடுங்கி போன காலம் போய் சத்ருவின் கோட்டைகளை தாக்க எத்தனை நாள் தான் கோட்டையிலேயே ஒளிஞ்சு 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 எப்படியும் உன் வருகையில ஏழையே. இன்னைக்கு நான் சொல்றேன், இனி நீ ஒளிஞ்சிருக்கிற காலம் அல்ல, நீ எழுந்து பட்டயத்தை எடுத்து வெட்டுகிற காலம். சர்வாயுதத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். எழுந்து புறப்படு. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இந்த யுத்தம் உன்னை முடிக்க முடியாது, நீ இந்த யுத்தத்தை முடிப்ப. ஹல்லேலூயா, ஆமென். தேவ சேனையெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். We are armed. பக்கத்து சொல்லுங்க, ஆயுதம் நிறைய இருக்கு. உஷாரா இரு. கை உயர்த்தி பிசாசே பாச்சல. பிசாசே, அவன் மேல இன்னும் சிலருக்கு பாசம். சொல்லுங்க, பிசாசே, என்னுடைய ஆயுதங்கள் என்கிட்ட ரெடியா இருக்கு, ஜாக்கிரதை. இன்னைக்கு சொல்றாங்க, இதை சொல்லி வீட்டுக்கு போகும்போது நீங்க நினைக்கிறீங்க பிசாசு ஏதோ பண்ணிடுவான், நம்ம கொஞ்சம் மெல்லமா சொல்லுவோம், ஐயோ பாஸ்ட் வேற கிளப்பி விடுறாரு, நம்ம வேற வாயிரத்துனா திருப்பி அவன் நம்ம தாக்குவோம். இல்ல, இன்னைக்கு அவனை முடிக்கிற நாள். இதுவரைக்கும் நீ கவிழ்ந்து ஒளிஞ்சு கோட்டைக்குள்ள புகுந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா, இன்னைக்கு நீ பட்டயத்தை எடுத்து வெளியே நிக்க போகிற. உன் பட்டயத்தால இன்னைக்கு சத்ருவின் தலையை நசுக்கிற கிருபையை கர்த்தர் உன் வியாபாரத்துல, தொழிலே, உன் வியாபாரத்துல, தொழில, வேலையில, குடும்பத்துல எத்தனையோ வருஷமாய் உன்னை தாக்கின சத்துருக்களை நீ தாக்கும் ஒரு சேனையாய். நல்லா கையை உயர்த்தி சொல்லு, நான் புள்ளேன்னு சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, I am armed, I am dangerous. சொல்ல மாட்டீங்கனே. காலமெல்லாம் பிசாசு ரொம்ப டேஞ்சரஸ். இன்னைக்கு அந்த பிசாசை பாச்சல. பிசாசே, நான் ரொம்ப பயந்தாங்கோலி, நான் டேஞ்சரஸ். ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு சர்வாயுதத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சண்ய தலைச்சீராவை கொடுத்திருக்கிறார். நீதி என்னும் மார்க்கவசத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் எனக்கு சத்தியம் தெரியாது. சத்தியம் என்னும் கட்சியை நான் அறையில கட்டி இருக்கிறேன். சுவிசேஷ ஆயத்தம் என்னும் பாதரட்சி நான் தொடுத்திருக்கிறேன். என் கையில விசுவாச கேடயம் உண்டு. என் வலது கையில் ஆவியின் பட்டயம் என்ற ஜெபத்தின் நிறைவுகள் உண்டு. வெற்றின்னு சொல்றவங்களா கையை தட்டி 3 முறை வெற்றின்னு. சேனையே, வெற்றின்னு சொல்ல. வெற்றி. சகல ஜனமும் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். I am here to prophesy to the army of God and to tell you that this is your hour of victory. இது உங்களுடைய வெற்றியின் மணித்துளி. இந்த நேரம் நீ எழுந்திடணும். இது கர்த்தர் உன்னை சாக ஒன்றுமில்லாமல் கடந்த உன்னை எழுப்பி நிறுத்தியது. திரும்பவும் அந்த பள்ளத்தாக்கில் படுத்துட்டு புலம்புவதற்கல்ல. உன்னை கர்த்தர் சேனையா எழுப்பியது. கர்த்தர் இந்த மணித்துளியில் உன்னை கொண்டு கர்த்தர் தேசத்திலும் சபையிலும் செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடிப்பதற்காக தான் உன்னை கர்த்தர் ஜீவன் தந்து உயர்த்தினார். நான் அவர் பிள்ளை, நான் சேனையா இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கையை தட்டி இயேசுவேன்னு சொல்லு. He brought a divine order. Not just to stand there and fall back into the valley and sit back again as a dry bone. God raised you as an army in this time, in this season, and this hour, to arise as an army and to accomplish everything that needs to be accomplished in the kingdom of God. New Life Church, நீங்களும் நானும் எழுந்து பிரகாசிக்க போகிறோம். மலை மேலுள்ள பட்டணம் போல் கலங்கரை விளக்காக சத்ரு கோட்டைகளை உடைத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் கால அளவுகள் வந்தாச்சு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நீ ஒரு அக்கினி அஸ்திரம், நீ ஒரு கோடாலி அப்படின்னு எரேமியா சொல்றார். நீங்க காலமெல்லாம் நான் ஒரு ஆண்டி, ஐயோ நான் ஒரு ஆண்டி. பக்க சொன்ன ஆண்டி இல்லை, ஆண்டி இல்லைன்னு. ஆமென். நீ ஒரு யுத்த ஆயுத, யுத்த தண்டு. நீ ஒரு பேட்டில் ஆக்ஸ். நீ ஒரு யுத்த ஆயுதம். உன்னை கொண்டு ராஜ்யங்களை கர்த்தர் உடைக்க போறார். இந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த மகனை கர்த்தர் உலகத்தை அசைக்கிற ஊழிக்காரனை எழுப்புவார்னு இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு காலையில. கமான், யாரா கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை அது இன்னும் பிறக்காத குழந்தையா கூட இருக்கலாம். நான் பிறக்க போகிற அந்த குழந்தைய அல்லது பிறந்திருக்கிற குழந்தைய ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உன்னை புதிதும் கூர்மையுமான போரடிக்கிற ஆயுதமாக உன்னை நான் மாற்றுவேன். நீ மலைகள் குன்றுகளை
தவிடு பொடியா மாற்றுவேன். ஆமா, அவன் தான் எங்களை தவிடா மாத்திட்டு இருக்கான் பாஸ்டர். டெய்லி உரல்ல போட்டு இடிச்சிட்டு இருக்கான். இன்னெழுந்து நீ எழுந்துரு, நீ எழுந்து மலைகள் குன்றுகளை தவிடு பொடியாய் மாற்றுகிற ஒரு ஆயுதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இது உங்கள் வல்லமையின் நேரம். நான் சொல்வதற்கெல்லாம் ஆமேன் சொல்லுங்க. இது உங்கள் வல்லமையின் நேரம், இது உங்கள் வெற்றியின் நேரம், இது உங்கள் நிறைவின் நேரம், இது கர்த்தர் உங்களை உயர்த்துகின்ற நேரம், இது நீ சேனைக்குள் பாயும் நேரம், இது நீ மதிலை தாண்டும் நேரம். பரிசுத்த ஆவியானவருடைய டியூனாமிஸ் வல்லமை உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதியா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி அந்நிய பாஷைகளில் ஆமென் சொல்வீர்களாக. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவின் மகிழ்ச்சியும் நிறைந்தது. The kingdom of God is not just eating and drinking, but righteousness and peace and joy in the Holy Ghost. பக்கத்து சொல்லுங்க, Holy Ghost அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க? ஆமென். பரிசுத்தாவினுடைய டியூனாமிஸ் பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் டியூனாமிஸ் பெறுவீர்கள். நீங்க டைனமைட்டா மாறிடுவீங்க. இன்னைக்கு வீட்டுல இந்த சர்வீஸ் முடிச்சு வீட்டுல போய் நில்லு. எத்தனையோ வருஷமா வெடிக்காத கண்ணி வெடியெல்லாம் எனக்கு காலையில இயேசுவின் நாமத்துல வெடிக்கும். குடும்பத்துல உனக்கு ஒரு தீங்கும் வராது. எத்தனையோ வருஷமா ஆண்டு கடந்த சத்துருக்கெல்லாம் உன் வீட்டை விட்டு எழுந்து ஓட போறாங்க. செத்து கடந்த மண்ட ஓடுகளெல்லாம் ஆவியாய் பறக்க போகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள், உன்னை முடிக்க நினைச்ச சர்ப்பாவிகளும் இன்னைக்கு வீட்டை விட்டு எழுந்து ஓடும். உன்னை கர்த்தர் அக்கினி ஆஸ்திரமாக போரடிக்கும் கருவியாய் பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்க? நான் ஆமென் சொல்லுங்க மக்களே. பக்கத்துல சொல்லுங்க, நான் உலர்ந்த எலும்பல்ல, நான் நிக்கிற ஒரு சேனை. ஆமென், ஹல்லேலூயா. தேவ ராஜ்யம் உனக்குள்ள இருக்கு. தேவ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். எல்லாரும் கை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும். ஐயோ, அது எவ்வளவு பயங்கரமா ஆர்மிய மாதிரியா சொன்னீங்க. ஆர்மியில் இருக்கிற மாதிரிலாம் சொல்லணும். நீங்க சொன்னீங்க திருப்பி டிப்ரெஸ். நான் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். எழுந்துட்டீங்களா? நான் உலர்ந்த எலும்பா இருந்தேன், ஆனா கர்த்தர் எனக்கு ஜீவன் தந்தார். நான் என்னைக்கே செத்து போயிருக்கணும், என்னை வாழ வச்சுட்டாரு. நான் என்னைக்கே முடிஞ்சு போயிருக்கணும், என்னை நிக்க வச்சுட்டாரு. அந்த மாதிரி சேனை யாரா எனக்கு நியூ லைஃப் சர்ச்சில் இருப்பீங்கன்னா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். We are the army of the Lord. எல்லாரும் கை வச்சு, உலகத்துல இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. சத்ருவின் கையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்து ரத்தத்தின் வல்லமையினால கழுவி உன்னை தேவ மகனாய் மாற்றி உனக்குள்ளே பரிசுத்தாவின் வல்லமையை தந்தாரே. நீ இன்றைக்கு ஆயுதம் தரித்தவனாய் இருக்கிறாய். ஆமென். கர்த்தர் உனக்கு சர்வாயுதத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர்கிட்ட சர்வாயுதம் இருக்கு? நீ தனித்து விடப்பட்டவன் அல்ல. உனக்கு எனக்கு ஆயுதம் இருக்கு. ஆனா நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். இன்னைக்கு எல்லாரும் கையை உயர்த்தி, எல்லாரும் ஜெப சந்தையோட அப்படி கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் எனக்கு தந்திருக்கிற சர்வாயுதத்தை தரித்து சத்ருவின் எல்லா கோட்டைகளையும் இன்றைக்கே ஜெபத்தினால நான் மேற்கொண்டு வெற்றி உள்ளவனாய் இந்த உலகத்தில் சாதிப்பேன், தாண்டுவேன். சாதிக்கிற வேகம் இன்றைக்கே என் குடும்பத்தின் மேல் வருவதை காணுகிறேன். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். சொல்ல, பிசாசே விலகி நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. உனக்கும் எனக்கும் கர்த்தர் தந்த ஆயுதம் மாமிசத்துக்குரியதல்ல. அது உன்னதத்தில் இருக்கிற சத்ரு கோட்டைகளை இழுத்து கீழே கொண்டு வரும் தேவனுக்குள் வல்லமையுள்ள, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வல்லமையுள்ள ஆயுதங்களாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். In this battle, in this warfare, ஆமென், கர்த்தர் தந்திருக்கிற ஆயுதம் தற்காப்புக்காக மட்டுமல்ல, சத்ருவை தாக்குகிற வசனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பக்கத்து பார்த்து, எனக்கு வசனம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கா வசனம்? அதான் எனக்கு தெரியவே தெரியாது பாஸ்டர். பாட்டு பாடினீங்கன்னா நான் நல்லா பாடுவேன், ஆனா வசனம் பேசிங்கன்னா நல்லா தூங்குவேன். ஆமென். வசனம் இருக்கா? நான் உன் சொல்றேன், நான் பேசுற வசனத்தை நீ கேட்டு வளர்றத காட்டிலும் நீ உன் பைபிள்ல படிச்சு வெளிப்பாட பெறப்பார். அதுல இருக்கிற வல்லமை நான் கற்றுக் கொடுப்பதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்குறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா நீ தொடர்ந்து அதை தியானிக்கணும். சும்மா யாராவது பாஸ்டர் சொல்றத அப்படியே கேட்டுக்கிட்டு நொக்கு மாதிரி இருக்காத. பக்கத்துல சொல்லு, நொக்கா இருக்காத. என்னென்னமோ சொல்றாங்க இப்போ, அதெல்லாம் நீ கேட்க கூடாது.
நீ வசனத்தை படி, நீ பைபிளை திறந்து படி, நான் சொல்ற வார்த்தையை நீ கேட்டு நீ படிக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஐயோ என்னன்னா சொல்றாங்க, ஆண்டவருக்கு தாடி முளைச்சிச்சான், இவர் போய் பார்த்துட்டு வந்தாரு. ஏன் பைபிள் இல்லாதெல்லாம் பேசுற பாஸ்டருங்க நிறையா. ஏமா பணம் வேணா வாங்கிட்டு போயா, இயேசுநாதருக்கு தாடியே முளைக்கல. அவர் அன்னைக்கும் அழகா சும்மா இளமையா இருக்கார், இன்னைக்கும் அழகா இளம். He is young forever. என் இயேசு இளமையா இருக்கிற மாதிரி நானும் என்னைக்குமே இளமையா தான் இருப்பேன். அவருக்கு தாடி முளைச்சிச்சு, மூக்குல முடி வந்துச்சு. சாத்தானுங்களை எங்க இயேசுவை ஏதோ சொல்லுங்க. You talk too much. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? I came to tell you that God has exalted him. உங்களுக்கு எனக்கு வசனம் இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தது எப்படி ஜெயித்தார்? வார்த்தையினால ஜெயித்தார். உங்களுக்கு வார்த்தை இருக்கா? வசனம் இருக்கா? எல்லாரும் சொல்லுங்க, அவர் தழும்புகளால நான் சுகமாய் இருப்பேன். எல்லாரும் கை வச்சலாம். அவர் ரட்சகராக இருப்பதனால நான் இந்த பூமியில 120 வருஷம் செத்து வாழ்வேன் பாஸ்டர். 120 வருஷம் வாழ்ந்து சாவேன்னு சொல்லு. பக்க சொல்லு, 120 வயசு வாழ்ந்து சாவேன் பாஸ்டர். 120 வருஷம் செத்து வாழக்கூடாது, நான் வாழ்ந்து சாவேன். பக்கத்துல தட்டி சொல்லு, நான் வாழ்ந்து சாவேன். ஏன்னா நீங்க சேனைங்க, நீங்க என்னைக்கே முடிச்சிருக்கணும். அன்னைக்கு அந்த கார் ஆக்சிடென்ட்ல என்னைக்கு நீ செத்து போயிருக்கணும். அந்த துன்பத்துல நீ என்னைக்கே மென்டலா கீழ்பாக்கில் இருந்திருக்கணும். உனக்கு வந்த துன்பம் வந்த நிறைய பேர் தாடியை வளர்த்தி சொக்கா கிழிச்சு போட்டு ரோட்ல நடந்து போறான். உன்னை கர்த்தர் நல்ல மனநிலையோடு கர்த்தர் வச்சிருக்கிறார்ல, எழுந்து புறப்படு. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சர்வாயுதத்தை தந்திருக்கிறாரு. கர்த்தர் உனக்கும் எனக்கும் வார்த்தையை தந்திருக்கிறாரு. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. யாராவது வந்து உனக்கு கரபோ சந்தரே உனக்கு ஒரு ஆபத்து வருது, நீ சொல்ல நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. தப்புன்னு வார்த்தை எடுத்து விடு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படியா பாஸ்டர்? கொஞ்சம் கையும் பார்த்து சொல்லிடுமே. கை பார்த்து ஜோசியம் சொல்ற கிறிஸ்தவ பாஸ்டர் ஆமீனே வர மாட்டேங்க. இன்னைக்கு கை பார்த்து கை நம்மால கிளி ஜோசியம் பார்த்தானா, இப்ப கிறிஸ்தவ கை ஜோசியம், கிறிஸ்தவ கிளி ஜோசியம், கிறிஸ்தவ எலி ஜோசியம், அடுத்தது வெள்ளப்பூண்டு ஜோசியம். உன் கையில இருக்கிற பைபிள்ல வல்லம் இருக்குன்னா பைபிளை நம்பி வாழு. நண்டு கையை நம்பி வாழாத, ஜோசியத்தை நம்பி வாழாத. இயேசு உனக்காக சகலத்தையும் செய்து முடித்தார். எழுந்து புறப்படு சேனையே. ஒரு நான் போறேன், ஒருத்தர் கிளி எடுத்துனேன் சார், உங்களுக்கு ஜோசியம் பாங்கன்னு சார், உங்களுக்கு நல்ல சுகுணம் வருதான். சுகுணம் அது என்னன்னு எனக்கு தெரியல, அந்த வார்த்தைக்கு அர்த்தம். நான் சகுனமா அப்படி சொன்னேன். நான் சொன்னேன், எனக்கு எப்பவுமே நல்ல சகுனையா. உன் கிளிய காட்டிலும் என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். டோன்ட் 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 கைய கூட எவன்கிட்ட நீட்டாத, சும்மா போய் குறி கேட்காத, வசனத்தை நம்பி சொல்லு. இந்த வருஷம் கர்த்தர் என் கூட இருப்பதனால அளவில்லாத காரியங்கள் நான் பெறுவேன். கமான், அதெல்லாம் டிமானிக் வேஸ். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெற்றி நிற வசனம் பக்க சொல்லுங்க. வசனம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு இருக்கா? வசனம் இருக்குதா? உன்னை பார்த்து அப்படி இப்படி சொல்லும் போது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லணும், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். பக்கத்து ஒருத்தரை பார்த்து சொல்லணும், அவ்வளவு சீக்கிரம் அசைஞ்சு போக மாட்டேன். துன்பத்தை கண்டிருக்கிறேன், கண்ணீரை கண்டிருக்கலாம், நாளைக்கும் கண்ணீர் வரலாம், ஆனா நான் சிரிக்க அழுகையின் பள்ளத்தாக்கிலும் நான் சிரித்து கொண்டிருப்பேன். ஏன்னா என் வசனம் எனக்கு சொல்லி தருகிறது, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலட்டு போனாலும், கிடையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றவங்க இருந்தா ஆட்டுக்குட்டியானவருக்கு நன்றி சொல்லி கையை தட்டி சிரிச்சுட்டே ஒரு ஆமேன் சொல்லு. சிரிச்சுட்டே ஒரு ஆமேன் சொல்லு. சிரிக்கிறேன் சிரிக்கிறேன், சிரிப்பே வரல, பல்ல நல்லா காட்டேன். laugh at the devil. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சர்வாயுதம் இருக்கா? வசனம் இருக்கா? உன்னை எவனும் ஜெயிக்கவே முடியாது. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நேத்துல இருந்து ஒரே வழி சொல்ல, அவர் தழும்புகளால் நான் சுகமாவேன். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் இலக்கு முடிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு நிறைவுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நாமத்தை தந்திருக்கிறார். பக்கத்தில் எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு நாமம் உண்டு. என்ன நாமம்?
இயேசுவின் நாமம். பிலிப்பியர் 2:9 சொன்னாரே, wherefore God has highly exalted him and given him a name which is above every other name, that the name of Jesus every knee should bow, every tongue shall confess, everything in earth, everything under the earth, everything under the heaven shall confess that Jesus is Lord, and be glory to God the Father. எனக்கும் உனக்கும் ஒரு நாமம் உண்டு. பக்கத்துல ஒரு நாமம் உண்டு. எந்த நாமம்? எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா வெற்றியையும் தரக்கூடிய நாமம், சாபத்தை வென்ற நாமம், பாதாளத்தை வென்ற நாமம், மரணத்தை வென்ற நாமம். எந்த நாமம் அது? ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு உபதேசத்தை தர வரல, தாழ்மைக்கு 10 படிகள் நான் சொல்ல வரல. நான் உங்களுக்கு தர வந்த நாமம், எல்லாவற்றையும் ஜெயித்த நாமம், சமாதானம் தருகின்ற நாமம், வெற்றியை தருகின்ற நாமம். நல்ல கரங்களை தட்டி 3 முறை அந்த நாமத்தை உயரமா தைரியமா சொல்லு. இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ், இயேசுவே. ஏய், துன்பத்தின் முன்னிலையில் போய் நின்று சிங்கத்தை போல சொல்லு, இயேசு. இந்த நாமத்தை சொன்னாலே வெற்றி. அந்த நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்காலும் அடங்கும். Every knee shall bow and every tongue will confess, because his name is exalted above every other name. கேன்சர்னு சொல்றாங்களா? உன் கேன்சரை காட்டிலும் இயேசுவின் நாமம் பெரிய நாமம். உன் டயபிட்டிஸை காட்டிலும் இயேசுவின் நாமம் பெரிய நாமம். எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த உலகத்தில் எத்தனை நாமங்கள் எழுதினாலும் அத்தனை நாமங்களுக்கும் மேலான நாமம். யாரா கோச்சுக்கு போறாங்க, ஒரு சொல்ல மாட்டீங்க. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமமே. நெய்தர், அதனால அப்போஸ்தலர் நடபடிகளில் லூக்கா எழுதினார், neither is there salvation in any other, for there is none other name under heaven given among men whereby we must be saved. ரட்சிக்கப்பட இந்த பூமியில் இன்னொரு நாமம் கட்டளையிடப்படவே. ஏன் தெரியுமா? நம்ம சண்டே இந்த பைபிளை திறந்தா இயேசுவையே பார்க்க நினைக்கிறோம். ஒரு சொல்ல மாட்டீங்களா? இயேசுவை படத்துல பார்க்கறனால உனக்கு ஒன்றும் நடக்காது. மெழுகுதிரி கொளுத்தி சுத்துறனால ஒன்றும் நடக்காது. இப்படி போற லைட்டை இயேசுவுக்கு முன்னாடி நைட்டெல்லாம் போட்டு தூங்குறனாலையும் உனக்கு ஒன்றும் நடக்காது. ஆமேன்னு சொல்லிட்டே வாங்கலையா? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? 3 ஊதுபத்தி கொடுத்து 7 முறை சுத்துறனாலையும் உனக்கு ஒண்ணுமே வராது. இயேசுநாதர் போட்டோவை எவ்வளோ பெருசா நீ தொங்க விட்டு அதை பார்த்தாலும் உனக்கு ஒன்றும் நடக்காது. ஆனா இந்த பைபிளை திறந்து படிக்கும் போதெல்லாம் இயேசுவனி பார்த்தீனா, இயேசுவனி அறிஞ்சினா, இயேசுவனி கண்டினா, ரட்சிப்பு உண்டாகும், வெற்றி உண்டாகும், நிறைவு உண்டாகும். ஏன்னா நான் சொல்லுகிற இந்த நாமம் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட நாமம், அது இயேசுவின் நாமமே. பக்கத்துல தட்டி சொல்லி இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நாமத்தில், அந்த ரத்தத்தில் வல்லமை உண்டு. அவருடைய ரத்தத்தில் பாதுகாப்பு உண்டு. எத்தனை பேருக்கு ரத்தம் என்ற ஆயுதம் இருக்கு? வார்த்தையின் சாட்சியினாலும் ரத்தத்தின் வல்லமையினாலும் சத்துருவை ஜெயிப்பீர்கள். சேனையா இருக்கிறவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையின் சாட்சி இருக்கான்னு கேளு. இருக்கா சாட்சி? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன சாட்சி? என்ன சாட்சி? சிலர் சாட்சின்னு கூட சொல்ல, சாட்சி ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? நான் சாட்சி சொல்ல வரல, சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். என்ன சாட்சி? நான் செத்து போயிருக்கணும், இன்னைக்கு கர்த்தர் நான் உயிரோடு வச்சிருக்கிறாரு. என் குடும்பத்தையே முடிக்க நினைச்சாங்க, ஆனா என் குடும்பத்தையே கர்த்தர் உயர்த்திட்டார். என் பிள்ளைங்க உருப்பட மாட்டான்னு சொன்னாங்க, ஆனா என் பிள்ளைங்க உருப்பிட்டுட்டாங்க. நாங்க முடிஞ்சு போயிருவோம் நினைச்சாங்க, ஆனா கர்த்தர் எங்களை உயர்த்திட்டார். குடும்பத்தில் இக்கட்டு சோதனை வந்தது, இனி இவன் நிக்க மாட்டான்னு சொன்னாங்க, ஆனா நின்று கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் எங்களை உயர்த்தினார், கர்த்தர் எங்களை காப்பாற்றினார், கர்த்தர் எங்களை நடத்தினார். ஒரு சாட்சி இருக்கா உங்களுக்கு? வார்த்தையின் சாட்சியினாலும் இரத்தத்தின் வல்லமையினாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. There is power in the blood of the lamb. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அப்படி வார்த்தை என்றென்றைக்குமாய் நிலைப்பட்டது. There is healing in the word, there is victory in the word, there is delivering power in the word. கர்த்தர் வார்த்தை அனுப்பி தன் ஜனங்களை விடுதலையாக்கினார். ஆமென். வார்த்தையை கொண்டு ஜெயித்தோம். இன்னொரு ஆயுதம் நம்ம கையில் இருக்கு. என்ன ஆயுதம்? துதி என்ற ஆயுதம். தோத்திரம் இருக்கா? தோத்திரம்பன். ஒரு குழந்தை, சின்ன குழந்தைங்க, 1.25 வயசு, அது கொழுப்பு பாருங்க.
அது சொல்லுதான். நான் என் பாட்டை கேட்டு சொல்லு. தோத்திரம் பண்ண காரு வந்துடுச்சு. குழந்தைக்கே தெரியுது தோத்திரம் பண்ண என்ன வருமா. நீங்க சொல்லணும் தோத்திரம் பண்ண நான் உருப்படாம போயிட்டேன். இல்லைங்க, praise is a great weapon. நடுராத்திரியில 3 முறை நடுராத்திரின்னு சொல்வேன். உங்க வாழ்க்கை இன்னைக்கு நடுராத்திரி இருந்தா நீங்க ஆமென் சொல்லணும். நடுராத்திரியில, அந்த நடுராத்திரியில சிறையின் உள்ளறையில பவுலும் சீலாவும், நான் எப்பவுமே சொல்றது இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், ராத்திரியில பிசாசை பார்த்து பவுல் சொன்னா, நான் பைத்தியக்கார பிசாச, நீ அன்னைக்கும் ஃபூல் இன்னைக்கும் அடையேன். இது பைபிள் இருக்குன்னு போய் திருப்பி படிச்சா பைபிள் இல்லை, நான் சொன்னேன். அவதான் பவுல் பிசாஸ் சொன்னா, இவ்வளோ அடி வாங்கி உனக்கு கொழுப்பே அடங்கலையாடா, இவ்வளோ திமிரு உனக்கு கை காலெல்லாம் அடிச்சு உள்ள போட்டு கண் சங்கில கட்டி வச்சிருக்கான், அப்பவும் வாயில உனக்கு அவ்வளோ கொழுப்பா அப்படின்னு. அப்பவும் பவுல் சொன்னாராம், பைத்தியக்கார இப்ப கூட சொல்றேன் பாரு, உனக்கு மூளையே இல்லடா அப்படின்னு. அப்பதான் பிசாசு மெல்லமா கேட்டானா, பவுலே இந்த நடுராத்திரியில உன் ஊழியத்தெல்லாம் நிறுத்தி உன்னை உள்ளறையில வச்சு இதுக்கு மேல நீ உருப்படவே மாட்டேன்ற மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்கே, ஆனா நீ இப்பயும் இவ்வளவு கொழுப்பா பேசுற, என்ன ரகசியம் கேட்டார். அப்பதான் சொன்னா, நான் பவுல் பைத்தியக்காரா, கையை உடைச்ச, காலை உடைச்ச, இடுப்பு உடைச்ச, ஆனா வாயை மட்டும் விட்டு வச்சிட்டல்லடா. ஜெபம் பண்ணி துதி பாடினார்கள். உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் உங்கள் வாயின் ஜெபத்தின் துதியின் சத்தம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்பேன், துதியின் சத்தத்தோடு கர்த்தரை உயர்த்துவேன். துதியின் சத்தம் அலங்கத்தை உடைக்க பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதியின் சத்தம் சாத்தான் கோட்டைகளை உடைக்கும். கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, praise breaks chains. ஆமென். எல்லா நெருக்கத்தின் நடுவில் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை praise the Lord. சொல்லாம ஒரு 3 முறை praise the Lord. அது நாங்க அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். யாராவது வந்து அவங்கள பார்த்து praise the Lord என்ன சொல்லணும் தெரியாது. praise the Lord, கர்த்தரை துதிப்போம். bless the Lord at all times. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் நாவின் மேல் இருக்கும். பிசாசே, எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் எனக்கு இன்னைக்கு ஒரு சாட்சி இருக்கு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாவின் மேல் இருக்கும். சொல்ற விசுவாசி யாரா அந்த கையை தட்டி உயர்த்தியோ ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். We have a great weapon, praise. I want that song. Amen. Praise is such a powerful weapon. Amen. துதிச்சி நான் சிறை கூட அடிக்க வைக்க முடியாது. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? துதிக்கிறது ஒரு பெரிய வெற்றி. எத்தனை பேருக்குள்ள தேவனை துதிக்கிற துதி இன்னைக்கு இருக்கு? உன் செவர்களை கர்த்தர் உடைக்க போறார். உன் சிறை கதவுகளை கர்த்தர் உடைக்க போறார். கட்டப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். உனக்கு யுத்தத்தில் தெய்வீக துணையை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீ துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உன் சத்துருக்களை கர்த்தர் குழப்ப ஆரம்பிப்பார். நீ துதிச்சு முடிக்கும் பொழுது சத்துரு இருக்க மாட்டானா, நீ அங்கதான் இருப்ப. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? சேனையா இருக்கிறவங்களை உங்களை பார்த்து ஆமென் சொல்றேன். உன்னை சுற்றிலும் 3 சேனைகள் வரலாம், ஆயுதங்களோடு வரலாம், உன்னை முடிக்க வரலாம். நீ கொஞ்சம் பயப்படலாம், நீ நடுங்கலாம், நீ நெருக்கப்படலாம். ஆனா நெருக்கத்திலும் கண்ணீரிலும் இருக்கும் பொழுதும் நீ அங்கே நின்று கொண்டு சொல்லு, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதி என்ற ஆயுதத்தை எடு. எல்லாம் முடியும் போது சத்ரு இருக்க மாட்டான், நீ அங்கதான் இருப்ப. உன் முடிவு. ஹல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, நான் துதிச்சு முடிக்கும் போது சத்ரு இருப்பானா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா நான் உருப்படாம தான் இருப்பேன். நான் அங்கதான் இருப்பேன்னு சொல்லு. உங்களுக்கு தெரியும், யெகோஷாபாத்தின் யுத்தத்தில் சத்ருக்கள் சூழ்ந்தார்கள். எல்லாம் முடிஞ்ச போது சத்ரு இல்ல, துதிச்சவன் அங்கதான் இருந்தான். பக்கத்துல துதிக்கிற நான் அங்கதான் இருப்பேன். ஹல்லேலூயா. நீ அசைக்கப்பட மாட்டே, நீங்க வெற்றியை காண்பீங்க. ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are called, you are chosen, you are anointed, you are armed, you are dangerous. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற கிருபை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். இந்த கல்லின் மேல எந்த கல்லின் மேல? இயேசு என்ற வெளிப்பாட்டின் மேல என் சபையை நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாதுன்னு தானே கர்த்தர் சொன்னார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் உங்க வலது கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க புறப்பட்டு போவீங்க. வியாதியஸ்தர் மேல் கையை வைப்பீர்கள், அவர்கள் சுகமடைவார்கள்.
நீ சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுத்தாலும் அது உனக்கு தீங்கு செய்யாது. கர்த்தருடைய அதிகாரத்தை இன்னைக்கு உனக்கு தருகிறார். எழுந்து புறப்பட்டு போ. நீ கால் வைக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமாய் மாறட்டும். கால் வைக்கிற இடத்தெல்லாம் வெற்றியின் நிறைவுகள் உதிப்பதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். சர்ச் ஆஃப் காட், சபையே, இன்னைக்கு நான் பார்க்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற சேனைக்கு நடுவே செத்து போன சில எலும்புகள்லாம் உயிர் பெற்று எழுவதை காணுகிறேன். பரிசுத்தாவின் காற்று நியூ லைஃப் சர்ச்சில் புதிய விதமாய் ஒரு காற்றாய் வீசுவதை காணுகிறேன். அநேக எலும்புகளுக்குள்ளே ஒரு அக்கினி வந்து இறங்குவதை நான் காணுகிறேன். ஒரு ஆர்மி, ஒரு சேனையை கர்த்தர் இது நடுவே எழுப்புவதை காணுகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ முற்றிலும் விழுந்து சாக கிடந்த உன்னை கர்த்தர் மீண்டும் தூக்கி எடுக்க போகிறார். நீ முடிஞ்சு போயிருப்பான, எழுந்துட்ட. யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் யுவர் ஃபீட் அகைன். நீ மீண்டும் எழுந்துட்ட. மீண்டும் உனக்கு ஜீவனை தந்துட்டாரு. மீண்டும் உனக்கு நிறைவை தந்துட்டாரு. இந்த யுத்தம் உனக்கு ஜெயமாக முடியும். நீங்களும் நானும் எழுந்து தேவனுக்காக பெரிய சேவைகளை செய்யணும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஒரு ஆசை, நியூ லைஃப் சர்ச்சில் இருந்து அமைச்சர்கள் வருவார்களாக. செழிச்சு போன ஆமேன். நியூ லைஃப் சர்ச்சில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழும்புவார்களாக. பாஸ்டர், எனக்கு இப்போ 69 வயசாச்சு. 69 வயசுக்கு பின்னாடி உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து தேசத்தில் அசைவுகளை ஏற்படுத்தி உன்னை ஒரு அமைச்சராக கர்த்தர் இந்த தேசத்தில் உயர்த்துவாராக. நம்ம பார்லிமெண்ட்ல ஒரு 100 MP கிறிஸ்டியனா இருப்பார்களாக. அப்படிப்பட்ட நாள் இந்தியாவில் வரட்டும். எங்கெல்லாம் ஆண்டவர் ஜனங்க துதிக்கிறாங்களோ அந்த நாடு ஆசீர்வதிக்கப்படும். கொரியான்னு ஒரு நாடு இருக்கு. இது நார்த் கொரியா, இது சவுத் கொரியா. இந்த கொரியால எல்லாம் இயேசு இயேசுன்னு பொங்குறாங்க. அங்க பாலியாங்கிச்சோ எழுப்பி 7 லட்சம் பேர் உண்ட சபை. லீஜே ராக், அந்த ராக், இந்த ராக் ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டி பரவி இயேசு உயர்த்திட்டே இருக்காங்க. இந்த பக்கம் அவனுங்க ஆமென் பிசாசியே வேண்டிக்கிட்டு இருக்கானுங்க. நல்லா பாத்தீங்கன்னா இவனுங்க நாட்டுல ஒரே கொரியா தான் அந்த மண்ணின் செழிப்பை சொல்றாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்க போடுற கேரட் 7 அடி நீட்டமா இருக்கான். அவன் கேரட் 1.5 அடி கூட வளர மாட்டேங்குது. சபிக்கப்பட்ட நாடா இருக்கு. ஏன் தெரியுமா? அங்கே துதி இல்லை. துதிக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், துதிக்கிற God has given us great weapons of victory. ஒரு நாடே ஆசீர்வதிக்கப்படும். ஒரு தெருவே ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இன்னிலிருந்து நீ விழுந்து போனவனை போல நினைக்காத. எழுந்தவனை போல நில்லு. வெற்றி பெற்றவனை போல நில்லு. சேனையாகி எழுந்து நில்லு. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தந்து உன்னை வெற்றியோடு கூட நடத்துவார். Shall we stand together? எழுந்து நிற்கலாமா? Thank you Lord. Hallelujah. நீர் என்னோடு துதியின் சத்தத்தோடு ஆராதிப்பேன். துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தம் அலங்கத்தை ஆதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது. அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது. ஏற்றது. நான் இந்த உயிர்த்தெழுதல்னால ஒரு செய்தியை பேசிட்டு அது மிச்சத்தை நான் பேசுறேன்னு சொல்லி இன்னும் நான் கீரி பிள்ளைக்கும் பாம்புக்கும் சண்டை விடல. போன வாரம் நினைச்சேன், ஆனா செய்தி ஆயத்தம் பண்ணி நோட்ஸ் இங்க இருக்கு, ரெடியா இருக்கு. என்னால் அதை பிரசன்ட் பண்ற அந்த கிருபை எனக்கு இன்னும் கிடைக்கல. நிறைய ஆழங்கள் அதுல இருக்கு. எப்படி இந்த மக்களுக்கு நான் சொல்வேன்? கருத்து வேறுபாடுகளுள்ள ஒரு சப்ஜெக்ட், ஆனா சொல்லிதான் ஆகணும்னு எனக்குள்ள ஏக்கம். போன வாரம் ரெடியா வந்தேன், ஆண்டவர் டப்புன்னு மாத்தி விட்டாரு. வார்த்தையை நிறைவேற்ற தீவிரிக்கிறார்னு பேசினேன். நான் எனக்குள்ள ஒரு சோர்வு வச்சேன், நம்ம சொல்லி செய்தியை சொல்லாம போயிட்டோமா அப்படின்னு நினைச்சா பாருங்க, ஒரு நாள் இல்லாத SMS எனக்கு பறந்து வருது. நான் பாஸ்டர் நீங்க உயிர்த்தெழுதல் செய்தி சொல்வீங்கன்னு வந்தோம், ஆனா சோர்ந்து வந்த நாங்களாம் தலை நிமிர்ந்து போயிட்டோம் அப்படின்னு. ஸோ கடவுள் மாத்துறாருனா இன்னைக்கு நான் சொல்றேன், அடுத்த வாரம் கண்டிப்பா பேசுவேன். நம்ம எதிர்காலம் என்னன்னு நம்ம தெரிய வேணாமா? நிறைய பேருக்கு எதிர்காலம் என்னன்னு தெரியாததுனால
காவடியை சுமந்து கொண்டு மலை மேலந்து உருள்றான். அடுத்த ஜென்மத்தில் அட்லீஸ்ட் பண்ணியாவதாக மாறணும். அடுத்த ஜென்மத்துல பன்னி எருமை பண்டாரம் நான் கிடையாது. அடுத்த ஜென்மத்தில் இயேசுவுக்கு என்ன சரீரமோ அதே சரீரம் எனக்கும். Come on, I want to speak to you. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வெற்றியின் நிறைவுகள், பரிசுத்தவான்களின் முடிவு என்ன, அவர் ஏற்றுக்கொண்ட நீதிமான்களை உங்களுக்கும் எனக்கும் என்ன முடிவு என்று கேட்க அனைவரும் திரண்டு வாரீர். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தந்த வார்த்தை, சேனையாய் நீ எழும்பிட்ட, உன்னை கர்த்தர் எழுப்பிட்டாரு. உனக்கு ஒரு சாட்சி இருக்கு. இனியும் கவிழ்ந்து விழாத, எழுந்து புறப்பட்டு போ. வெற்றியின் நிறைவை நீங்க காண்பீங்க. இந்த கடைசி பாடலை பாடும்போது எல்லாரும் ஆவியில என் கூட வரணும். சத்துரு கோட்டைகள் இந்த நாளில் உடைக்கப்படுவதாக. துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். உதடுகளின் ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலை இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலை ஏற்றது, துதித்தலை இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலை ஏற்றது. துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்துருவின் சதி முறிக்கும். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்துருவின் சதி முறிக்கும். துதித்தலை இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. சொல்லுங்க கையை தட்டி. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. கரங்களை மேல உயர்த்தி 1 2 3 4. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலை இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலை ஏற்றது. துதித்தலை இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலை ஏற்றது. துதித்தலை இன்பமானது, துதித்தலை ஏற்றது. துதித்தலை இன்பமானது, துதித்தலை ஏற்றது. துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலை இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலை ஏற்றது. துதித்தலை இன்பமானது, வல்லமே 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 ஆவியே, வல்லமே 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 வல்லமே. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேம், யூதியா, சமாரியா எங்கும் அவருக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலை இன்பமானது, ஹல்லேலூயா. துதித்தலை ஏற்றது. எத்தனையோ வருஷமா உங்க குடும்பத்தை சூழ்ந்த எரிகோ கோட்டைகளை இன்னைக்கு காலையில கர்த்தர் உடைப்பதை நான் காணுகிறேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? துதித்தலே இன்பமானது, துதித்தலே ஏற்றது. நன்றி. புறப்படுகிற இந்த சேனையோடு உம்முடைய கரம் இருக்கட்டும்பா. இந்த வாரம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி வரைக்கும் ஆண்டவரே பெரிய நிறைவுகள் உண்டாகட்டும். எதெல்லாம் முடிக்க முடியாதுன்னு நினைச்சாங்களோ எழுந்து முடிப்பார்களாக. எதை கட்ட முடியாதுன்னு சொன்னாங்களோ
எழுந்து கட்டுவார்களாக. எதை தாண்ட முடியாதுன்னு சொன்னார்களோ அதை தாண்டி போவார்களாக. அப்படிப்பட்ட உன்னத பலன் இவர்கள் மேல் இருக்கட்டும். ஜெயத்தோடு நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டுகிறேன் பிதாவே. கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்களோடும் சபையோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you all. See you again. Hallelujah. 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 சத்தத்தை உயர்த்தி we worship you master. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை உண்டாவதாக. To him who is seated upon the throne, to him be glory, to him be dominion forever and ever and ever. Amen. எவ்வளவு பலத்தோடு இன்னைக்கு தேவன் அசைவாடுவதை காணுகிறேன். மகிமையின் மேகம் ஆலயத்தை மூடுகிறது. Come on, one last time lift your voice.